ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணின் நினைவுகள் ஒரு ஆணுக்கு உயிர் கொடுப்பது போல இருக்கும். ஒரு பெண் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவளை அவன் காதலிக்கிறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இரவு நல்லா தூங்குறான். அவன் முழிக்கும்போது அவளது நினைவுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு பிணத்துக்கு உயிர் கொடுப்பது போல. அவளுடைய நினைவுகளே அவனை வந்து அப்படி அவனை எழுப்பி விடும். அவனை தூக்கத்தை கலைக்கும் அப்படி. அதுக்காக தூங்க விடாமல் செய்யாதில்லை. தூங்கி முடித்த பிறகு எழும்ப வேண்டும் என்றால் நம்ம எழுப்புகிற ஒரு உணர்வு நமக்கு வேணும். நம்ம எழுந்து நமது வேலை ஒரு ஆர்வம், அவளை தேடுவது, அவளை தேடி செல்வது, அவளுடைய நினைவுகள் என்பது அவளை நோக்கி நம்மை இயக்குகிறது, ஈர்க்கிறது. அந்த ஈர்ப்பு ஒரு இயக்கமாக மாறுகிறது. அந்த நினைவுகள்ங்கிறது என்னதுன்னா ஒரு ஈர்ப்பு. ஒரு காந்தம் சும்மா இருக்குது, அப்படி இருக்கும்போதே அந்த காந்தத்தை பக்கத்தில் இன்னொரு காந்தம் போகுது. இன்னொரு காந்தம் அதை ஈர்க்கும்போது அது வந்து இயங்குகிறது. இல்லைன்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படி ஒரு காந்தம் அங்கே இல்லைன்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கும். அதுபோல் ஒரு ஆண் வந்து எப்படி செயல்படுறான் அப்படின்னா, ஒரு பிடித்த ஒரு பெண்ணின் நினைவுகள் அவளை நோக்கி அவனை ஈர்க்கிறது. அப்போ அதை நோக்கி அவன் எழுந்து போகிறான். அதற்கு அவளை தேடி போகிறான். அதுதான் இயக்கம், அதான் உழைப்பு. இதுதான் காதலில் நடக்கு. இந்த ஈர்ப்பு இல்லாமல் சும்மா கண்மூடித்தனமாக யாரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. நீங்கள் இயங்கவே மாட்டீங்க. அதனால் இந்த ஈர்ப்பு, அவங்களுடைய நினைவுகள் வருகிறதா, நல்ல யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்களோ, ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு பெண்ணும், யாருடைய நினைவுகள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய நினைவு வருதுன்னா அந்த பெண் அந்த ஆணை ஈர்க்கிறாள். அப்படி இருக்கும்போது அவள் அதுக்கு தகுந்த மாதிரி பரவசமாயிடுவாள். அவன் வரப்போகிறான். இப்போ நம்மளை நோக்கி நாம் வந்து பெண்ணாகிய நாம் அவனை ஈர்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஈர்ப்பு விசை இங்கே வேலை செய்கிறது. அப்போ அவன் இங்கே நம்மளை நோக்கி வரப்போகிறான். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. கட்டிப்பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், பேசுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம அழகுப்படுத்திக்கணும். அப்போ அது அவனை சந்தோஷப்படுத்தும். நம்மை நோக்கி இருக்கிற ஒருவனுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கணும். அழகாக இருக்கணும், அழகாக பேசணும், என்னதான் அதான் அதுக்கு தகுந்த மாதிரி அவள் தயாராகிறா. இந்த ஈர்ப்பு அங்கே இல்லைன்னா, பிடிக்காத ஒருவரிடம் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள், பெற்றோர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக பண்ணினா, இந்த ஈர்ப்பு அங்கே இல்லைங்கும்போது அந்த உழைப்பு என்பது அங்கே இல்லாமல் போய் சோம்பேறித்தனம் வந்துடும். ஒரு ஆர்வமே இருக்காது, வேலை செய்கிறது. அது மாதிரி ஒரு ஆணிற்கு அந்த பிடித்த ஒரு பெண்ணின் நினைவு, பிடித்த தனது மனைவி அல்லது காதலி, அவளது நினைவே என்ன பண்ணும் அப்படின்னா, அவளை நோக்கி ஈர்க்கும்போது அவன் அதற்காக எழுந்து போகிறான்ல, தேடுறான், எழுந்து போகிறான். அதுதான் உழைப்பு. ஒருவன் இயங்குவதற்கு, ஒரு ஆண்கள் இயங்குவதற்கு பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த ஈர்ப்பு தான் ஆதாரமாக இருக்குது. அந்த ஈர்ப்பை நம்பி தான் ஆண்கள் வந்து பெண்களை நம்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈர்ப்பு இல்லைன்னா ஆண் ஒரு சோம்பேறி ஆகிடுவான். அதனால் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தே வாழணுங்கிற கட்டாயத்தை இந்த ஈர்ப்பு தான் கொடுக்குது, அந்த உழைப்பு. அப்போ தான் நீ உழைக்கவே முடியும். என்ன பண்ணணுங்கிறதே அப்போ தான் அவனுக்கு தெரியும். அந்த ஈர்ப்பு, ஒரு பெண்ணை நோக்கி நீ ஈர்க்கப்படும் போது நீ என்ன செய்யணுங்கிறதே, நீ வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே நீ ஈர்ப்பை நோக்கி தான், உறவுமுறையால் நீ ஈர்க்கப்படுகிறாய். அதை நோக்கி. அப்போ நீ என்ன செய்யணும், ஒரு உறவுமுறையை தேடி போகும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எது இருக்கும், அப்படி நீ என்ன செய்யணுங்கிறதே இந்த ஈர்ப்பு தான் தீர்மானிக்குது. இந்த ஈர்ப்பு இல்லாமல் நீ இயங்குவாயானால் அது தேவையில்லாத இயக்கமாக, உழைப்பாகத்தான் இருக்கும். தற்போதுள்ள உலகம்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஈர்ப்பு இல்லாமலே எங்களால் உழைக்க முடியும், செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி பெண்களை புறக்கணித்து விட்டு எங்களால் இயங்க முடியும் அப்படின்னு. அதனால் அது தேவையில்லாத, பெண்களுக்கு எதிரானதாக, ஆண்களுக்கு எதிரானதாக, மனிதர்களுக்கு எதிரான செயல்பாடாக, அழிவை நோக்கிய ஒரு ஈர்ப்பாக அது இருக்கிறது. எப்போ நீ பெண்ணை நோக்கி, பெண்ணை ஏற்றுக்கிட்டு அது போன்ற ஈர்ப்பை நீ ஆசைப்படுறியோ, அப்போ தான் வந்து அப்போ தான் என்னாகும், பெண்கள் இங்கே மதிக்கப்படுவார்கள், அதுவும் ஆண்களும் மதிக்கப்படுவார்கள், சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் எது சுறுசுறுப்பு அப்படின்னா, அந்த ஈர்ப்பை. நீ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டா போதும், அந்த பெண் உன்னை இயக்குவாள். அந்த பெண்ணின் நினைவுகளே உன்னை இயக்கும். அந்த பெண்ணால் நீ ஈர்க்கப்படுவாய். இந்த ஈர்ப்பு தான் அப்போ அந்த இயக்கமாக மாறுகிறது. அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும், அதுக்கு உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்காத. முதல் கட்டமாக உனக்கு பிடித்த உறவுகளை தேடு, நண்பர்களை தேடு, பிடித்தவர்களாக இருக்க வேண்டும், பிடித்த மனைவி, பிடித்த கணவன், இதெல்லாம் தேடு. அதுவே உன்னை இயங்க வைக்கும். நீ அவங்கள தேடி போவ, அப்போ நடப்பல்ல. உனக்கு உறவுகளே இல்லைன்னா நீ ஈர்க்கப்படவே மாட்ட, நீ சோம்பேறி ஆகிடுவ. நீ இல்லை நான் உறவுகள் இல்லாமலும் இயங்குவேன் அப்படின்னா அந்த இயக்கம் தேவையில்லாததாக இருக்கும், அழிவை தருவதாக இருக்கும், அந்த உறவுகளுக்கு எதிரானதாக இருக்கும்.
உறவுகளால் ஈர்க்கப்படும் பொழுது அந்த உழைப்புக்கு விசுவாசமாக, உறவுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக, உறவுகளுக்கு பாதுகாப்பாக நீ வேலை செய்வாய், வாழ்வாய் என்பதுதான் உண்மை.